வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய எல்லைக்குள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகளின் ஊடுருவல் தொடரும் அதேவேளையில் ரஷ்யாவின் வெவ்வேறு பிராந்தியங்களில் உள்ள ரஷ்ய விமான தளங்களுக்கு எதிராக நீண்ட தூர தாக்குதல்கள் தொடர்கின்றன. ரஷ்யாவின் பிராந்தியம் என்று குறிப்பிடப்படுவது மாநிலம் அல்லது மாகாணத்திற்கு சமமான நிலப்பகுதி. குர்ஸ்க் என்ற ஒரு பிராந்தியத்தின் உக்ரைனிய படைகளின் ஊடுருவல் மற்றும் போர் நடக்கிறது. இப்போது நாம் குறிப்பிடும் நீண்ட தூர தாக்குதலின் போது உக்ரைனிய இராணுவம் ஒரே இரவில் ரஷ்யாவுக்குள் 8 பிராந்தியங்களை தாக்கியுள்ளது. அவற்றில் 4 ரஷ்ய இராணுவ விமான தளங்களும் தாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு 100க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களை உக்ரைன் இராணுவம் ஏவியது. 2 ஆண்டுகளுக்கு முன் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை உக்ரைன் போரின் மிகப்பெரிய ஒற்றை தாக்குதல் இதுதான். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலின்படி 117 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 4 ஏவுகணைகள் 8 பிராந்தியங்களை நோக்கி ஏவப்பட்டன. 37 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 4 ஏவுகணைகள் உக்ரைனிய ஊடுருவல் நடந்து கொண்டிருக்கும் குர்ஸ்க் பிராந்தியத்தில், நொவோரோஸ் பிராந்தியத்தில் 37 ஆளற்ற விமானங்கள், பெல்கரோட் பிராந்தியத்தில் 17 ஆளற்ற விமானங்கள், நிஸ்னி நோவ்கோரோட் பிராந்தியத்தில் 11 ஆளற்ற விமானங்கள், வோல்கோகிராட் பிராந்தியத்தில் 9 ஆளற்ற விமானங்கள், பிரைன்ஸ் பிராந்தியத்தில் 3 ஆளற்ற விமானங்கள், ஒரியோல் பிராந்தியத்தில் 2 ஆளற்ற விமானங்கள் மற்றும் தெற்கு ரோஸ்டோ பிராந்தியத்தில் 1 ஆளற்ற விமானம் ஏவப்பட்டுள்ளன. ரஷ்ய விமானப்படையுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் ரஷ்ய போர் சார்பு டெலிகிராம் சேனல் ஃபைட்டர் பொம்பர் 3 ரஷ்ய இராணுவ விமான தளங்கள் உக்ரைனால் தாக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதல்கள் பயனுள்ளதாக இருந்தன என்றும் கூறியது. தாக்குதலுக்குள்ளான ரஷ்ய விமான தளங்களில் ஒன்று நிஸ்னி நோவ்கோரோட் பிராந்தியத்தில் உள்ள சவாஸ்லேகா விமான தளம். இது ரஷ்ய கின்சல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவக்கூடிய விமானங்கள் பயன்படுத்தும் விமான தளம். மற்ற 2 ரஷ்ய விமான தளங்களும் நொவோரேஸ் பிராந்தியத்தில் பால்டிமோர் விமான தளம் மற்றும் அதே பிராந்தியத்தில் பொரிசோக்லெப்ஸ்க் விமான தளம். உக்ரைனிய பாதுகாப்பு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தின் 4வது விமான தளம் தாக்கப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 2022 தொடங்கிய போர் முழுவதும் ரஷ்ய விமான தளங்கள் உக்ரைனால் பல முறை குறிவைக்கப்பட்டுள்ளன. மோதலில் ரஷ்ய விமான தளங்கள் முறையான இலக்குகள் என்றும் அதன் படைகள் நீண்ட தூர ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி அவற்றை தொடர்ந்து தாக்குகின்றன என்றும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு கூறியது. ரஷ்ய மண்ணில் நடக்கும் தாக்குதல்கள் பொதுவாக உக்ரைனின் பாதுகாப்பு சேவை SBU மற்றும் உக்ரைனின் மத்திய உளவுத்துறை இயக்குநரகம் HUR ஆகியவற்றால் உரிமை கோரப்படுகின்றன. நிஸ்னி நோவ்கோரோட் பிராந்தியத்தின் கவர்னர் கிளெப் நிகிடின் தனது டெலிகிராம் சேனலில் குலேபஸ்கி மாவட்டத்தில் ஆளற்ற விமானங்களின் தாக்குதலை தடுப்பதற்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுவதாக கூறினார். விளைவுகளை குறைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்ட தகவல்களின்படி தற்போது உயிரிழப்பு எதுவும் இல்லை என்று நிகிடின் குறிப்பிட்டார். வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்பட்டு ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. ரஷ்ய புலனாய்வு தளமான ஏஜென்ஸ்வோ நாசா செயற்கைக்கோள்களின் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ரஷ்யாவின் சவாஸ்லேகா விமான தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை உறுதிப்படுத்தியது. அமெரிக்க நிதியுதவி பெற்ற ரேடியோ ஃப்ரீ ஐரோப்பா நாசா செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டது. அவர்கள் வெளியிட்ட நாசா செயற்கைக்கோள் படங்கள் சவாஸ்லேகா மற்றும் பால்டிமோர் ரஷ்ய விமான தளங்களுக்கு அருகே தீயை உறுதிப்படுத்தியது. ரஷ்யா திறந்த விமான தளங்களில் உக்ரைனிய தாக்குதல்களை தடுக்க போதுமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கவில்லை என்று ரஷ்ய போர் சார்பு டெலிகிராம் சேனல் ஃபைட்டர் பொம்பர் குறிப்பிட்டுள்ளது. 1 அல்லது அதிகபட்சம் 2 பான்சிர் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் மட்டுமே விமான தளங்களில் இயங்கு நிலையில் உள்ளதால் நீங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பலாம். உண்மையில் அதைத்தான் பலர் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அந்த ரஷ்ய சேனல் கூறியது. உக்ரைனின் முன்வரிசையில் இருந்து பால்டிமோர் மற்றும் பொரிசோக்லெப்ஸ்க் விமான தளங்கள் முறையே 160 கிலோமீட்டர் மற்றும் 320 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. அதே சமயம் சவாஸ்லேகா விமான தளம் உக்ரைனின் எல்லையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளிகள் மற்றும் பல நேரில் கண்ட சாட்சிகளில் கணக்குகள் குறைந்தது 3 ரஷ்ய விமானப்படை தளங்களில் தீப்பிடித்தது உட்பட வெளிப்படையான தாக்குதல்களை காட்டுகின்றன. சுமார் 10 ஆளற்ற விமானங்களால் தாக்கப்பட்ட சவாஸ்லேகா விமான தளத்தில் எடுக்கப்பட்ட காணொளி காட்சிகள் விமான கோட்டுக்கு அருகில் ஒரு ஆளற்ற விமானத்தின் தீ உமிழும் தாக்கத்தை காட்டுகிறது. விமானக்கூடு என்பது விமானங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்படும் பகுதி. விமானக்கூட்டில் ரஷ்ய விமானப்படையின் IL-76 போக்குவரத்து விமானத்தின் தனித்துவமான வால் பகுதியை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. காணொளியில் உள்வரும் ஆளற்ற விமானங்களிடமிருந்து தளத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் போது ரஷ்யர்கள் நடத்தும் இயந்திர துப்பாக்கி சூடு சத்தம் கேட்கிறது. அந்த காணொளியில் வான் பாதுகாப்பு சாதனம் ஏதும் இயக்கப்பட்டதாக தெரியவில்லை.
ரஷ்யாவின் சவாஸ்லீகா விமான தளத்திற்கு அருகில் எடுக்கப்பட்ட மற்றொரு காணொளியில் உக்ரைன் பயன்படுத்திய நீண்ட தூர ஒருவழி தாக்குதல் ஆளற்ற விமானத்தை காண முடிகிறது. இது இரட்டை வால் வகை ஆளற்ற விமானம். துருக்கியில் தயாரிக்கப்பட்ட பேராக்டர் TB2வை போலவே தோற்றமளிக்கிறது. ரஷ்யாவின் சவாஸ்லேகா ஒரு நீண்ட தூர விமான தளம் என்பதால் ரஷ்யாவுக்குள் ஆழமான இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த இந்த ரக இரட்டைவால் ஆளற்ற விமானங்களை உக்ரைன் பயன்படுத்துகிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். சவாஸ்லீகா விமானத்தளம் MiG-31 ரக விமானங்களை இயக்கும் தளம். MiG-31 ரக விமானங்கள் முதன்மை தாக்குதல் பணியுடன் உக்ரைன் போரில் அவ்வப்போது பயன்படுத்தப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவும் விமானங்கள். ஜூன் மாதத்திலிருந்து எடுக்கப்பட்ட தளத்தின் செயற்கைக்கோள் படங்கள் MiG-31 விமானங்களின் மேல் டயர்கள் அடுக்கப்பட்டுள்ளதை காட்டியது. இது ரஷ்ய நீண்ட தூர குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல் விமானங்களில் நாம் முன்னர் பார்த்த தற்காப்பு நடவடிக்கைதான். தாக்குதலுக்குள்ளான பால்டிமோர் விமானத்தளம் ரஷ்ய விண்வெளி படைகளின் 47வது கூட்டு விமானப்படை பிரிவின் Su-34 ரக விமானங்களை இயக்குகிறது. அத்துடன் இந்த விமானத்தளம் விமானப்படை அகாடமியின் தலைமைத்துவத்தையும் வைத்திருக்கிறது. இறுதியாக போரிசோவ்லெவ்ஸ்க் விமானத்தளம் முதன்மையாக ஒரு பயிற்சி தளம். இது தந்திரோபாய தாக்குதல் விமானங்கள் மற்றும் தரைவழி தாக்குதல் விமானங்களை இயக்குவதற்கு விமானிகளுக்கு பயிற்சி கொடுப்பதில் நிபுணத்துவம் பெற்றது. உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள Su-34 மற்றும் Su-35 போர் விமானங்களின் படைப்பிரிவுகளையும் இந்த விமான தளம் கொண்டுள்ளது. ரஷ்ய ராணுவ வலைப்பதிவர்களை மேற்கோள் காட்டும் ஆஸ்ட்ரா சுயாதீன தளத்தின் செய்தியின்படி போரிசோவ்லெவ்ஸ்கில் உள்ள விமானத்தளம் ஆளற்ற விமான தாக்குதலுக்கு பின்னர் பெரிய அளவில் தீப்பிடித்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். ரஷ்ய விமானப்படை தளங்கள் மற்றும் ரஷ்ய எல்லைக்குள் உள்ள மற்ற முக்கிய இலக்குகள் மீதான உக்ரைனின் தாக்குதல்கள் புதிதல்ல என்றாலும் சமீபகால தாக்குதல்களின் எண்ணிக்கை அசாதாரணமானது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனிய முன்னேற்றத்தை மழுங்கடிக்க ரஷ்ய ராணுவம் தற்போது போராடி வரும் நிலையில் நீண்ட தூர ஆளற்ற விமான தாக்குதல்களையும் சமாளிக்க வேண்டியுள்ளது.